எஸ்கியூஎல் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இதில் முக்கியமான 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. லைக் யூசர், எஸ்கியூஎல், அதாவது வந்து டேட்டாபேஸ். ஸோ யூசர் என்ன பண்ணுறாருனா, யூசர் வந்து query ரைட் பண்ணுறாரு. அது query வந்து எஸ்கியூஎல் என்ன பண்ணுதுன்னா சிக்னல் அனுப்புது டேட்டாபேஸ்க்கு. டேட்டாபேஸ்க்கு சிக்னல் அனுப்பிட்டோன்னே இந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் query ஒன்று எழுதிக்கிறோம். லைக் செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா வெறும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா செலக்ட் நேம் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டேபிளில் எனக்கு அவங்களோட நேம் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு நான் query எழுதிக்கிறேன். அது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இங்கே நம்மளுக்கு ஷோன் ஆகும். எஸ்கியூஎல்ல மொத்தம் வந்து 5 மேஜர் கமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், டிக்யூஎல். இது இன்னும் 2 இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். லைக் வந்து இது இந்த 5 மட்டும் தான் வந்து மேஜர் யூஸாக இருக்குது. ஸோ டிடிஎல்னா என்ன? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டிஎம்எல்னா என்ன? டேட்டா மனிபுலேஷன் லாங்குவேஜ். டிசிஎல்னா என்ன? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிக்யூஎல்னா என்ன? டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து இந்த கமெண்ட்ஸோட அப்ரிவேஷன். இப்போது நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். லைக் என்னென்னா இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப், இதில் என்ன டேட்டாலாம் வரும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அந்த ஆன்சரை சொல்லிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு கிளாஸில் பார்க்குறேன். பாய்.